Hi all, welcome to School Math. இப்போ நம்ம பார்க்க போறது coordinate geometry. அதோட basic concepts and distance formula என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். Coordinate geometry. அது வந்து என்ன அப்படின்னா ஒரு algebraic tool for studying geometry of figures. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா to study geometry using algebra and understand algebra with the help of geometry. So geometry and algebra இது ரெண்டு ரிலேட் பண்ணி படிக்கிறதா coordinate geometry அப்படிங்கிறது. கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு பிளேன் இருக்கு, அந்த பிளேன்ல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அதோட பொசிஷனை நம்ம லொகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ரெண்டு கோஆர்டினேட்ஸ் தான் எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட். இப்போ அந்த பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எப்படி சொல்லுவோம்னா எக்ஸ் கோஆர்டினேட் வச்சு சொல்லுவோம், which is also called axis. And the distance of that point from x-axis வந்து எப்படி சொல்லுவோம்னா y coordinate வச்சு சொல்லுவோம், which is nothing but ordinate. இப்போ coordinate of a point on x-axisல ஒரு point இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து y coordinate வந்து 0வா இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து x, 0ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி coordinate of a point on y-axisல இருந்ததுன்னா அதை 0, y அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ இதுல டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அதாவது ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கு, அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத இது மூலமா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஏர்லியரா பார்த்த பித்தாகரஸ் தியரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பில இருந்து ஒரு லைன் இங்க கீழே வரைஞ்சோம் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். So இங்க வந்து AB square equal to this AC square and this BC square. இதை C எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AC square plus BC square அப்படிங்கிறது வரும். So 36 square plus 15 square தான் AB square வரும். அதுல இருந்து AB கண்டுபிடிச்சிடலாம். அதே நேரத்துல இப்போ ஒரு பாயிண்ட் வந்து x ஆக்சிஸ்லயோ y ஆக்சிஸ்லயோ லையா இருந்ததுன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் அதோட ரெண்டு லைனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஏபிங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது. ஸோ ஏபி டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6 minus 4 which is 2. அதே மாதிரி இங்க சிடி வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்குது, இதோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? this minus this, that is 8 minus 3 which is equal to 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து which forms a right angle இருந்ததுன்னா அதை பித்தாகரஸ் தியரத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதே எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல இருந்தா ஜஸ்ட் அதோட டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இட் கேன் பி ஃபவுண்ட் இட் ஈஸிலி. இப்போ இதை வச்சு ஒரு ஜெனரலைஸ்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னங்கிறத டிரைவ் பண்ண போறோம். ஏதோ ரெண்டு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இடையில உள்ள டிஸ்டன்ஸை ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல PQ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. P வந்து x1 y1, Q வந்து x2 y2. இப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? PR QS அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெர்பெண்டிகுலர் லைன் வரையறோம். அது வந்து which cuts the x axis வந்து கட் பண்ணுது. அதுக்கு பிறகு P ல இருந்து இந்த QS க்கு ஒரு லைன் வரையறோம். அது வந்து என்னது? T ல வந்து மீட் ஆகுற மாதிரி ஒரு லைன் வரையறோம். அதுக்கு அடுத்தது என்ன எடுக்கிறோம்? இந்த OR வந்து x1 எடுத்துக்கிட்டோம், OS வந்து x2. அதே மாதிரி SQ இது வந்து y2 and ST வந்து y1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதுக்கு பிறகு நம்ம வந்து பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்றோம் இந்த ட்ரையாங்கிளுக்கு. இட் இஸ் ஏ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், அதனால இதுக்கு வந்து பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்றோம். ஸோ இதுக்கு என்ன வரும்? PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு PT ஸ்கொயர் பிளஸ் TQ ஸ்கொயர் அப்படின்னு வரும். PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு PT ஸ்கொயர் பிளஸ் QT ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ முதல்ல இப்போ நம்ம PT என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். PT ஈக்குவல் டு என்னது? இந்த OS minus OR தான் PT. So which is nothing but x2 minus x1. So PT square வந்து x2 minus x1 the whole square. அதே மாதிரி QT வந்து என்னது? SQ minus ST. So SQ is nothing but y2 minus y1. So QT square equal to y2 minus y1 the whole square. So PQ square equal to x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square.
So PQ வேணும்னா அதுக்கு அப்படி root எடுக்கணும். Root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So இப்போ நமக்கு வந்து ரெண்டு coordinates கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடையில உள்ள distance கண்டுபிடிக்கணும்னா we can use this formula root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அதுக்கு அடுத்தது இப்போ in case இந்தல ஒரு கோஆர்டினேட் வந்து ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா either x1 வந்து ஆரிஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து 0, 0 இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த x1 y1 வந்து 0, 0ன்னு வந்துடும். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து from the origin இருந்து எவ்வளவு distance இருக்குன்னு வேணும் அப்படின்னா root of x square plus y square. இப்போ நம்ம distance formulaவை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். இப்போ இதுல வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க with their coordinates கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இடையில உள்ள distance என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமாங்கறத நம்ம கன்க்ளூட் பண்ணனும். and அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படினா அது வந்து what type of triangle அப்படிங்கறத பார்க்கணும். so PQ க்கு இடையில உள்ள distance பார்க்கறோம். so இத வந்து x2 இத வந்து x1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா P வந்து x2 கோஆர்டினேட் and Q வந்து x1 கோஆர்டினேட் எடுத்துக்கிட்டோம்னா root of x2 minus x1 plus y2 minus y1. So இதுல x2 வந்து என்னது 3, x1 வந்து minus 2. அது மாதிரி y2 வந்து 2, y1 வந்து minus 3. So அதை apply பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7.07 வருது. அதே மாதிரி Q and R க்கு இடையில உள்ள distance கண்டுபிடிக்கணும். Then P and R க்கு இடையில உள்ள distance கண்டுபிடிக்கணும். So distance formula which is root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square யூஸ் பண்ணி இந்த மூணுக்கு இடையில உள்ள distance கண்டுபிடிச்சிட்டோம். அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ வருது. ஏன்னா எல்லாமே டெசிமல்ல போயிட்டு இருக்கிறதுனால. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா the sum of any two of these distance வந்து is greater than the third distance இருக்கு. For example 7.07 plus 1.41 எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டும் வந்து இதோட கிரேட்டரா இருக்குது. So அதனால என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா இது வந்து ஒரு ட்ரையாங்குலா ஃபார்ம் ஆகும். அதாவது ட்ரையாங்குலா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா any two of this distance வந்து greater than the third distance இருந்தது அப்படின்னா then it will form a triangle. அது போக இதுல என்ன ஆகுது அப்படின்னா PQ square plus PR square போட்டோம் அப்படின்னா it is getting QR square க்கு நமக்கு ஈக்குவலா வருது. அதாவது 7.07 the whole square plus 1.41 square வந்து equal to 7.21 square க்கு ஈக்குவலா வருது. So இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா இது வந்து பித்தாகரஸ் தியரத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. So as per Pythagoras theorem PQ square plus PR square equal to QR square இருந்ததுன்னா then angle P வந்து எப்படி இருக்கும் it will be a right angle that is 90 degree இருக்கும். So இந்த coordinates வந்து ஒரு triangle form பண்ணுது and அந்த triangle வந்து it's a right angled triangle அப்படிங்கறத நம்ம கன்க்ளூட் பண்றோம். So இதுல என்ன பார்த்திருக்கிறோம் coordinate geometryனா என்னங்கறத பார்த்திருக்கிறோம். அதை யூஸ் பண்ணி distance எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டு coordinates இடையில அதுக்கு ஒரு generalized formulaவை derive பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கிறோம். Hope you all understand. Thank you.